அதான் டேஸ்ட். இது உடஞ்சிடா எப்படி இருந்தது சாப்பிட பாத்து. இப்ப நம்ம வந்து இது தண்ணியில போட போறோம். பொம்மை வரும். அதுவே கட் பண்ணி விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கிட்ட எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. புளி ஜாம். நான் பூஸ்ட் சாப்பிட போறேன். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 90s கிட்ஸ் சாக்லேட் தான் ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து 90s சாக்லேட்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கியிருக்கோம். அதை வந்து இன்றைக்கி வச்சு ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இல்லை அந்த மெமரிஸில் எப்படி வருது, நம்ம சாப்பிட்றப்போ அதே டேஸ்ட் இருக்கா இல்லை வேறு டேஸ்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே டேஸ்ட் இருந்தால் நாங்கள் வந்து அப்படியே ரியாக்ஷன் எங்களுக்கு தெரியும். வேறு டேஸ்ட் இருந்தால் இல்லை அந்த மாதிரி இல்லைன்ற ரியாக்ஷனும் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பாருங்கள். இதோட இதில் வந்து மம்மி டாடி எல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு எங்களுக்கு கிடச்சதெல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். முதல்ல மம்மி டாடி தான் ட்ரை பண்ண போகிறோம். கனிஷ்கா தான் சொல்லு. கனிஷ்கா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றா உங்களுக்கு. இல்லை அது பாரு, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ தலையை மம்மி டாடி தலையை என்னங்க இது மம்மி டாடி அதானுங்க. அதுவே கட் பண்ணி விட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மம்மி டாடி தான். அப்போ கொஞ்சம் ஹெல்த்தியா வரும். இப்போ வந்து அன்ஹெல்த்தியா வருது. அப்படியே வாய்க்கல எல்லாத்தையும் எடுக்கறாங்க. நல்லா இருக்கா பாக்கு? ஆனா எங்க கால் ஆனா கொஞ்சம் பெரிய பேக்கெட்டா இருக்கும். இப்ப ரொம்ப குட்டியா இருக்கு. அப்போ கொஞ்சம் அகலமும் பெருசா இருக்கும். சத்தமா பேசணும், இல்லை கேட்காது. அடுத்தது நம்ம இப்ப பார்க்க போறது பைட்ஸ் வந்து சின்ஸ் 1984ல இருந்து இருக்கான். இது வந்து இப்ப என்னன்னு தெரியல. ஆனா இதுவும் 90s கிட் சாக்லேட்னு வச்சிருந்தாங்க. ஆனா நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஆனா மோனி சாப்பிட்டிருக்கேன்னு சொன்னான். நானும் சாப்பிட்டிருக்கேன். நீ இப்ப சாப்பிட்ட 90s வந்து நீ 90sல பிறந்து சாப்பிட்டியா? அங்க சாப்பிட்டாங்க, கடையில போயிட்டு வாங்கி சாப்பிட்டேன். 2K கிட்ஸ் போ தெரியும்னா ஹாட் ஃப்ரெஷ் அவுட் ஃப்ரெஷ் ஜாஸ்மின் மாதிரியே ஸ்மெல் வருது. ஏதோ கிரீன்ல இருக்கு. இங்க பாருங்க மாத்திரை ஓஷன் கிரீன் கலர். இது வந்து இப்ப சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற எடுத்துக்கோ. இப்ப இது வந்து சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுறாங்க. இது முன்னாடி எதுக்கு போடுவாங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர் தான். நல்லா இருக்கு. பல்லி மிட்டாய் மாதிரி இருக்கு. பல்லி மிட்டாய் என்னது? அந்த டிக் டாக்கா? டிக் டிக்டாக் அது மாதிரி இருக்கு. டக்குன்னு கடிச்சா இது ஆயிடுது. ஜீரக மிட்டாய் மாதிரி இருக்கு லைட்டா. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் நிறைய சாப்பிடுது. நான் ட்ரை பண்ண போறது பெரிய போலம். சின்ன போலவும் வரும்ல அப்போ. இது பெரிய போலம். இதுதான் அதே டேஸ்ட் இருக்கா என்னன்ட்டு ஒண்ணே வாங்கி அது அந்த இதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. அது போட்டோன்னே டக்குன்னு சில்லுன்னு ஆகும். இது வந்து டக்குன்னு சில்லுன்னு ஆகாது. ஏதோ சுண்ணாம்பு கட்டி மாதிரி இருக்கா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லி எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஜாமா இது ஜாம். ஓபன் பண்ணுங்க எல்லாரும். ஒண்ணு ஓபன் கீழ கட் பண்ணா இது அதே டேஸ்ட்ல தான் இருக்குங்க. நீ டேஸ்ட் பண்ணு. இது ஜெல்லி மாதிரி இருக்கு. ஏய் எல்லாரும் குடுக்கணும். நீ எப்படி இருக்கு? கூட ரெண்டு ட்ரை பண்ணுவோம். அடுத்து நானும் கணிஷ்கா ஒரு ரெண்டு தான் ட்ரை. எங்கடி ஓபன் பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க. ஹார்டா இருக்கும். டானிக் மாதிரி இருக்கு. அது தெரியாது எந்த கலர். எல்லா கலரும் டானிக் மாதிரி வாட்டர்மெலன். எல்லோ வந்து பைனாப்பிள். அது பைனாப்பிள், இது வாட்டர்மெலன். டானிக் சாப்பிடுற மாதிரி. எங்களுக்குலாம் இப்ப இது பைனாப்பிள் அதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் என்ன ஜாம் எந்த கலர் வந்தாலும் வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அப்போ அப்பெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குமா? இது ரெண்டு தான். நாங்க எனக்கு எப்ப ரெட் கலரு எல்லோ கலரு. இப்ப நீ சொல்றல ஸ்ட்ராபெரி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸ்ட்ராபெரில வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் நாங்க இந்தா அசிங் பண்றாங்க गाइस. அதான் இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கிட்ட வச்சு கூடாது. இது பாருங்க. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. புளி ஜாம். எல்லாமே அவ்வளவு 5 வாங்கணும். ஓகே ரெடியா? இது வந்து இப்படி சாப்பிடக்கூடாது. ஆமா அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படியே வாயில போட்டு கடிக்கணும். அதான் டேஸ்ட்.
கடிச்சோடனே இது பாரு தண்ணியில பபிள் மாதிரி வந்ததா இது உடையும் அதான் ஒரு டேஸ்ட் இந்த உடையில வந்து இது உடஞ்சுதா எப்படி இருந்தது சாப்பிடறப்ப இவன் எல்லாம் இப்படிதான் நீ சாப்பிட்டுருப்ப அது மாதிரி சாப்பிட கூடாது சாக்லேட் வாய்க்குள்ள போட்டுதான் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஆயிடும் அப்புறம் தூக்கி போடணும் எந்த குச்சி மாதிரி ஆயிடுச்சு கரைச்சி குடிச்சு அரைச்சிட்டான். இப்ப வந்து கனிஷ்கா வந்து இந்த கிஃப்ட் பிடிப்பா இது வந்து 5 ரூபாய் எங்க கிஃப்ட் கிடைக்கும் குழுக்கள் இல்லன்னு குழுக்கள் முறைப்படி எதனா ஒரு கிஃப்ட் கிடைக்கும் 5 ரூபீஸ் தானே இது 5 ரூபீஸ் கொடுத்து வாங்கிருக்கு இதுல என்ன கிஃப்ட் வருதுன்னு பாப்போம். ஆக்சுவலி நான் குழுக்கள் எடுத்தேன் எனக்கு 1 ரூபாய் தான் கிடைச்சது தெரியுமா நல்லா இருந்தது குழுக்கள் 100 ரூபாய்க்கு எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த காசு மட்டும் கிடைச்சிருக்குன்னா லக்குதான் உங்களுக்கு. என்ன தெரியுது விசில் இது என்னது பொம்பரம் ஸ்பின்னர் ஸ்பின்னர் கைஸ் ஆமா ஸ்பின்னர் இது வந்து விசிலும் இதுவும் கிடைச்சிருச்சு இந்தா 5 ரூபாய்க்கு விசில் தான் கம்மி நல்லா இருக்குல்ல பால் மாதிரி எப்படி சொல்லுங்க ரியல் ஸ்பின்னர் யார் பார்த்தாங்க இல்ல எல்லாரும் பாக்குறானாண்டி இந்த மட்டும் இப்ப யாரும் இல்ல அங்க என் ஆண்டி உள்ள இருந்து கத்த போறாங்க. இது வந்து 1 மிட்டாய் தான் வாங்கணும் பட்ஜெட் பத்தல. நான் பூஸ்ட் சாப்பிட போறேன் முதல்ல நீனே முனி மூங் தால் நீனே பால் பவுடர் இப்ப ப்ரமோஷன் பண்றாங்க நீ பூஸ்ட் சாப்பிடுங்க. பால் பவுடர் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆமா பால் பவுடர் ஃபேன்ஸ் வந்து அசம்பிள் இயர் கமெண்ட் பண்ணுங்க. கிரீன் ஆர்ட் பூஸ்ட் பிடிக்கும்னா ரெட் ஆர்ட் மூக் டால் பிடிக்கும்னா ஹெல்லோ ஆர்ட் யாருக்கு என்னென்ன பிடிக்குதுன்னு பாப்போம். இப்ப வந்து இது நம்ம மாத்திக்காதே நீ மூக் டால் தானே சாப்பிடுறேன்ல போகுது உனக்கு பவுடர் இருக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க தண்ணி வந்து. அவங்க உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராங்க நான் அது அவங்களுக்கே தெரியல புரியல வந்து கையில கொட்டி அப்படியே நக்கணும். இது அதே டெக்னாலஜி. மூங் தால் போட்டு ஐயோ இன்னொரு பைட் வாங்கி வந்திருக்கலாம் போல. என்னடி டேஸ்டி. நெக்ஸ்ட் வேற என்ன சாப்பிட போறீங்க அடுத்து? இது வந்து ஜெல்லி அப்புறம் ஜூஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். அது ஸ்டாக் வச்சிருக்காங்க சொல்லி சாப்பிட வேண்டியதான். நாங்க படிக்கிறப்ப அதை பிரிச்சு நாங்க சாப்பிடுவோம். இது வந்து ஸ்டா வர கொடுத்துருவாங்க உங்களோட. நல்லா இருக்கு. எங்களுக்கு கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க. ஒரே வலை முடிஞ்சுட்டா அது நாகினி. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. லாட் ஆஃப் ஃபன் காத்துட்டு இருக்குல்ல. பை கைஸ். பை.